நாங்கள் ஒரு தமிழ் இனம், ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கிலே நாங்கள் பூர்வீகமாக வாழுகின்ற இனம். என்னுடைய தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தையும் அகிம்சை போராட்டத்தையும் நடத்திய இனம். எங்களை பார்த்து எப்படி கூற முடியும் இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று? அனுரா ஜனாதிபதியாக இருக்கிற போது இப்பொழுது எப்படி சொல்லுவார்? அதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனுப்பிக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் காணாமல் போனவர்களாக இருக்கலாம், அல்லது ஐநா சபை தீர்மானங்களிலே ஐநா சபைக்கு சென்று எங்களுடைய இன பிரச்சனை சார்பாக குரல் கொடுப்பதாக இருக்கலாம். இங்கே திணைக்களங்கள் திணைக்களங்கள் நிலங்களை அபகரிக்கின்ற நிலையிலே போராட்டங்களாக இருக்கலாம். இவை அத்தனையும் இனம் சார்ந்த போராட்டங்கள் தான் ஒழிய ஒரு பயங்கரவாத போராட்டம் அல்ல என்பதை அனுரா அரசு உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எங்களை பார்த்து ஒடுக்க நினைக்கின்ற அந்த நிலைமை ஒரு காலம் நடக்காது. ஏனென்றால் நாங்கள் பல விலையை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அதன் அர்த்தம் தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கன பேரை இன்றைக்கு வெல்ல வைத்ததால் அவர்கள் இருமாப்போடு இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய பூர்வீகத்தை துளைக்க வேண்டும் என்று. யாழ்ப்பாணத்திலே பார்த்தா 3 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் எங்கே இருந்தவர் அமைச்சராக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எங்களை பார்த்து என்னுடைய இனத்தை பார்த்து சொல்லுகிறார், மஹிந்த பரம்பரை போன்று சில பேர் இங்கே வடக்கு கிழக்கிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்ன அருகதை இருக்கிறது உனக்கு? மஹிந்தைக்கும் எங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். மஹிந்தையை தோற்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரத் பொன்சேகாவை ஆதரித்தோம். அந்த அளவிற்கு மஹிந்த குடும்பத்தின் மீது என்னுடைய இனம் வெறுப்பை வைத்திருக்கிறது. அமைச்சர் அவர்களே, நீங்கள் அவர்களை ஒப்பிட்டு எங்களுடைய இனத்தையும் எங்களையும் சேர்த்து பார்க்காதீர்கள். என்றால் நீங்கள் இந்த போராட்டத்தில் எங்களோட போராட்டம் முடிந்த எவ்வளவு காலமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த 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 துரோகிகளை, எங்களுடைய இனத்தை அழித்த அந்த குடும்பத்தை ஒப்பிட்டு எங்களோடு பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் யாரு எங்களை பற்றி பேசுவதற்கு? நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எடுத்து விட்டால் எதுவும் பேசலாம் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த தேர்தல் என்பது குட்டி அரசாங்கம். எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் ஆளக்கூடிய தமிழர்கள் ஆளக்கூடிய வல்லமையோடு இருக்கின்ற பிரதேச சபைகள், நகர சபைகள் நாங்கள் தான் ஆள வேண்டும், ஜேவிபி அல்ல. இன்றைக்கும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்தீர்களா? நீங்கள் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள், தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதியுடைய பேச்சை பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், இவர்கள் கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்களால் என்ன செய்த முடிந்தது? இந்த 6 மாசத்திலே என்னுடைய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு காலாவது சொன்னீர்களா? சிறை கைதிகள், இன்றைக்கு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் சிறையில் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களா? காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் போராடி மடிக்கிறார்களே, கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த தாய்மார்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக மறித்துக் கொண்டு போராட்டத்தை நடத்துகின்றதை நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னீர்களா? இந்த திணைக்களங்களால் நீ சொல்லுகிறீர்கள் ராணுவத்தினுடைய காணிகள் விடுக்கப்படும் என்று சொல்லுகிறீர்கள், எப்பொழுது செய்தீர்கள்? ஆகவே ஜேவிபிக்கு எங்களுடைய கரங்கள் நீளக்கூடாது என்று அன்பிக்கின்றவர்களை எந்த தமிழனும் ஜேவிபிக்கு வாக்களிக்க கூடாது. ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களாக இருக்கலாம். இனி வருகின்ற தேர்தலில் ஜேவிபிக்கு நல்ல சாட்டை அடி கொடுக்க வேண்டும் என்பதை, வெறும் அபிவிருத்திக்காக நாங்கள் வாக்களித்தோம் என்றால் எங்களுடைய உணர்வு, எங்களுடைய தேசியம், எங்களுடைய அதற்காக வாழ்ந்து முடித்த என்னுடைய இனத்தினுடைய அத்தனை வீர செயல்பாடுகளும் அர்த்தமற்றவைகளாக போகும். நாங்கள் ஒரு வரலாறு படைத்த இனம் என்ற அன்பிக்கினியவர். அகிம்சை போராட்டம் இல்லை என்றபடியால அது தோற்கடிக்கப்பட்டதால ஆயுதப்பட்டவர்கள். நீங்க நினைக்க கூடாது இந்த அபிவிருத்தி இந்த இலங்கை அரசாங்கம் செய்ய மாட்டோம், எங்களால் செய்ய முடியும்.
பக்கத்தில் இருக்கிற இந்திய நாட்டை வைத்து எங்களுடைய மன்னாரை நிச்சயமாக வளம்படுத்த முடியும். அதற்காக நாங்கள் இந்த பிரதேச சபை நகர சபை கைப்பற்றுகின்ற போது இந்தியாவோடு பேசி பல விடயங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். ஆனந்தன் சொன்னது போல ஏவிபி அரசாங்கம் எங்களுடைய இந்த பரி சர்வீஸ், கப்பல் சர்வீஸ், பாலம் போடுவதெல்லாம் தடுத்து நிறுத்தினால் கூட நாங்கள் இந்தியாவோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே ஏவிபி அரசாங்கத்துக்கு எங்களுடைய கரங்கள் நீளப்படக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலே 40 வருட காலமாக இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழிப்போம். இந்த புலியோடி போயிருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்றதுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வருவோம். நிலங்களை விடுவிப்போம், அரசியல் கைதிகளை விடுவிப்போம். இன்னும் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை எமது மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். எமது மக்களும் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற தேர்தலிலே அமோகமான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கு செய்த நன்றி கடன் என்னென்று சொன்னால், ஐநா மனித உரிமை பேரவையில வெளிவிகார அமைச்சர் நேரிலே சென்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அநீதிகளும் நடக்கவில்லை, இராணுவத்தை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், இலங்கைக்குள் தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதிகள், வெளிவிகார அமைச்சர்கள் எதை சொன்னார்களோ அதே விடயத்தை தான் மனித உரிமை பேரவையில வெளிவிகார அமைச்சரும் எங்களுடைய வாக்குகளை தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னால், தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய கைவிரலை கொண்டு எங்களுடைய கண்ணை குத்துகிற வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். சென்ற காலங்களிலே இருந்த நகரசபை இவ்வீதிகளை கவனிக்காமல் விட்டதன் காரணமாக அனைத்து வீதிகளும் பழுதடைந்த நிலையிலே இருக்கிறது. அதே போன்று ஒரு சிறிய மழை ஏற்பட்டாலே பெரியகமத்தில் முழங்காலுக்கு மேலே வெள்ளம் ஏற்பட்டுவிடும். காரணம், சரிமுறையான வடிகால் அமைப்பு பெரியகமத்திலே இல்லை. அதே போன்று மன்னார் நகரத்திலே வடிகால் அமைப்பு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே அல்லது புனரமைக்கப்படாத நிலையிலே அல்லது வடிகால்கள் அமைக்கப்படாத நிலையிலே இருக்கின்றது. இதன் காரணமாக மன்னார் நகரம் சிறிய வெள்ளம் ஏற்பட்டாலே மழை ஏற்பட்டாலே வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று தெருக்கள் அனைத்தையும் பார்த்தீர்கள் சொன்னால் இருளாக இருக்கின்றது, தெருவிளக்குகள் அமைக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இவ்வாறான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால்தான், சபையை நாங்கள் அமைத்தால்தான் இந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியும். இந்த இடத்திலே நான் உறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலிலே போட்டியிடுகிறது என்றால் எந்த விதமான சுவரட்டிகளோ அல்லது கூட்டங்களோ நடத்தாத வகையில் வெற்றி பெறும் வகையிலே எமது திட்டங்கள் அனைத்தும் அமைந்திருக்கு. நாங்கள் உங்களிடத்துல வந்து எங்களுக்கு வாக்கு போட சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்களே சொல்வீர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அடுத்த முறையும் சபையை அமைக்க வேண்டும், அவர்கள் அனைத்து சேவைகளையும் செய்து தருவார்கள். எனவே இங்கு அவர்கள் கூட்டம் வைக்க தேவையில்லை, தேர்தலிலே வாக்கு கேட்ட இடத்திலே வர தேவையில்லை என்று நீங்களே சொல்வீர்கள். அந்த வகையிலே எமது சேவை இந்த மண்ணிலே இருக்கும். அதே போன்று நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்று இது அபிவிருத்திக்கான தேர்தல் அல்ல, இது ஒரு அரசியல் போராட்டத்திற்கான ஒரு தேர்தல். இங்கு தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் தேர்தலை நோக்கி எமது கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் நேற்று வர்த்தமானியிலே அறிவித்திருக்கிறது, 6000 ஏக்கர்களை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை இன்று அறிவித்திருக்கிறார்கள், நேற்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழீழ மண்ணிலே எமது பிரதேசங்களிலே 6000 ஏக்கரை, கிட்டத்தட்ட 6000 ஏக்கரை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானி. எமது நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தி, எமது நிலங்களை எம்மிடமிருந்து பறித்து
எமது இருப்பை கேள்விக்குறியாக்குவதற்கான இந்த திட்டம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையிலே இவ்வாறான திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்பிரதேசங்களிலே நகரசபை பிரதேச சபைகள் ஜனநாயக கூட்டணி தமிழ் தேசிய கூட்டணியின் கைகளை இருக்குமானால் இவ்வாறான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எமது உயிரே போனாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்று மன்னார் மாவட்டத்திலே கனியமண் அகழ்வு. இந்த கனியமண் அகழ்வு எவ்வாறு என்று சொன்னால் எமது மண்ணிலே இருந்து 20 அடிக்கு மண்ணை எடுத்துவிட்டு அந்த மண்ணுக்கு பதிலாக செம்மண்ணை போடுவது. எனவே இந்த செம்மண்ணை போட்டால் எமது நிலங்கள் எவ்வாறு பாதிப்படையும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். வீதி போடுவதற்கான ஒரு மண் தான் இந்த செம்மண். இந்த செம்மண்ணை நிரப்பி எமது வளங்களை நிலத்தடி நீரை பாழாக்கி எமது வளங்களை அழித்து இந்த மண்ணிலே இருந்து எம்மை அகற்றுவதற்கான ஒரு செயற்திட்டம். எனவே இவ்வாறான திட்டங்களை நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், அவர்களை நடைமுறைப்படுத்தாமல் இதுகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கையிலே நகரசபை பிரதேச சபைகள் வந்தாக வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இம்முறை இந்த ஜேவிபி கட்சி எமது பிரதேசங்களில் சிங்கள வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. விகிதாசார அடிப்படையில் போனஸ் வேட்பாளர்களாக சிங்கள வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. நானாட்டான் பிரதேசத்திலே குறிப்பிட சொல்ல வேண்டும் என்றால் சமரசிங்க என்ற ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இதை தேர்தல் கூட்டங்களிலே சுட்டிக்காட்டி கதைத்த பின்பாடு சமரசிங்க என்றவர் சமரசிங்கமாக மாறிவிட்டார். இது ஒரு பாரிய சூழ்ச்சி ஒன்று இந்த தேர்தலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே உறுதியாக உங்களிடத்திலே நான் இறுதியாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். 6ஆம் தேதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னார் நகரசபையையும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளையும் கைப்பற்றி விட்டது என்ற செய்தி உங்களின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என இந்த தருணத்திலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.